வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி எம்எல்எம் ஸ்கேம்ஸ் பற்றி பேசலான்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண எம்எல்எம் கம்பெனிஸ் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ராயலோ, அண்ட் தென் எஸ்பிஓ, ஜென்ட்ராக் ஷேர்ஸ், மைவித்ரி ஆட்ஸ், ஃபோர்காட், இன் பை வீடியோ. அது போக இன்னும் ஒரு 3 கம்பெனிஸ். அந்த நேம் எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 100 rupees தான் போட்டுருப்பேன் நினைக்கிறேன் அந்த கம்பெனிஸ். ஸோ அதை இக்னோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ராயலோ, எஸ்பிஓ, ஜென்ட்ராக் ஷேர்ஸ், மைவித்ரி ஆட்ஸ், ஃபோர்காட், இன் பை வீடியோ இவங்க எல்லாமே எம்எல்எம் கான்செப்டில் ரன் ஆகக்கூடிய கம்பெனிஸ் தான். ஸோ ஆக்சுவலாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது மாதிரி எம்எல்எம் ஸ்கேம்ஸ் அனௌன்ஸ் பண்ணி லைக் சில்வர், கோல்டு, டைமண்ட் அது மாதிரி மெம்பர்ஷிப் வச்சு ஒவ்வொரு பிளானுக்கும் ஒவ்வொரு மாதிரி அமௌண்ட் 2000, 6000, 10,000 அந்த மாதிரி அமௌண்ட் கலெக்ட் பண்ணி ரெஃபரண்டும் பண்ணி அது மூலமாக இன்கம் ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஒரு சிலர் ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. பட் ஸ்டில் அவங்க வந்து அந்த ப்ராடக்ட்ஸ் சும்மா டம்மியாக ஒரு சேஃப்டிக்காக தான் அவங்க வச்சுருக்காங்க, ஒரு ஷோக்காக. இப்போ இதெல்லாம் ஏன் ஸ்கேம் அப்படின்னு சொன்னேன்னா, இந்த எல்லா எம்எல்எம் கம்பெனிஸ்லையும் நான் ஜாயின் பண்ணி அமௌண்ட் கட்டி நான் என்னுடைய ஹார்ட் அண்ட் மணியை லூஸ் பண்ணது தான் மிச்சம். ஸோ இதை நான் ஓப்பனாக சொல்கிறேன். இது எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு தெரியாது. ஏன்னா மைவித்ரி ஆட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அப்புறம் எஸ்பிஓக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஜென்யூன் கம்பெனி அப்படின்ட்டு. பட் இப்போ ஜென்யூனாக இருக்கலாம், ஃப்யூச்சரில் இவங்களும் க்ளோஸ் பண்ணிட்டு எஸ்கேப் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அது க்ளோஸ் பண்ணுவாங்களா இல்லையான்ற விவாதத்துக்குள்ளே இப்போ நம்ம போக வேண்டாம். ஆனால் நம்மளோட ஹார்ட் அண்ட் மணியை ஏன் இவங்ககிட்ட கொடுத்து இவங்ககிட்ட நம்மளுடைய மணியை வந்து லூஸ் பண்ணணும்? ஒன்று. ரெண்டாவது, இவங்க வந்து பேமெண்ட் இனிஷியலாக ஒரு 3 to 6 months, 1 year, 2 year கூட கொடுக்கலாம். பட் ஆஃப்டர் தட் சாஃப்ட்வேர் அப்கிரேட் என்று அப்டேட் பண்ணணும்னு சொல்லலாம். பட் வேறு ஏதாவது சம் இஷ்யூஸ் சொல்லி கம்பெனியை க்ளோஸ் பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஸோ நம்ம மணி அவங்க கிட்ட இருந்து வாங்குறதுக்கு நம்ம கேஸும் போட முடியாது. கேஸ் போட்டாலும் அது எவ்வளோ நாள் எடுத்துகிட்டு போகுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்துட்டு என்னோட சஜஷன் என்னன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு, நம்ம ஹூல்டா சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கொடுக்குற கைண்ட் சஜஷன் என்னென்னா, கோல்டு இருக்குது, சில்வர் இருக்குது, அது போக ஷேர் ட்ரேடிங் இருக்குது, கிரிப்டோ ட்ரேடிங் இருக்குது, ப்ளஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் இருக்குது, இன்னும் யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் இருக்குது, ரிட்டையர் பிளான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஆர்பிஐ அப்ரூவ்டு இன்கம் ஜென்ரேட்டிங் ஸ்கீம்ஸ் இவ்வளோ இருக்குது. இது எல்லாமே நமக்கு சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். நம்ம ஏன் அந்த மாதிரியான வே சூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி எம்எல்எம்மில் ஸ்கேம் பண்ணுறவங்க நம்பி ஏமாறணும்? நான் அதுதான் முடிவு எடுத்துட்டேன். இனிமேல் இந்த மாதிரி எம்எல்எம் ஸ்கேமில் இன்வால்வ் ஆகி என்னுடைய மணி 1 ரூபாய் கூட நான் வந்து இவங்ககிட்ட நான் லாஸ் பண்ண மாட்டேன். ஸோ இதை நான் ஸ்ட்ரிக்டாக எடுத்திருக்கேன் ஒரு டெசிஷன். ஸோ ஆல்ரெடி கிரிப்டோ ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கேன். அது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அதை பற்றி நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்னோட ஜாயின் பண்ணி எப்படி மணி ஆன்லைனில் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது, சைட் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பை.